நேரத்தில் அத்தனை பேரும் நீங்கள் பார்க்கிறீர்களோ, யாரும் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்யாமல் பார்க்க முடிகிறதோ, அந்த மாதிரி உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இறைவனை காண்போம்னு சொல்லிட்டாலேயே அவனுக்கு ஒரு 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 சேப்பு இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு வடிவத்தை காண முடியும், கரண்டை காண முடியுமா, காற்றை காண முடியுமா, ஆற்றல் சக்தியை காண முடியுமா? காண முடியும் எப்ப சொல்றோமோ அப்ப ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்ப இறைவன் அவனுக்கே உரிய முகம், அவனுக்கே உரிய கை, அவனுக்கே உரிய உடல் அமைப்பு, அவனுக்கே உரிய வடிவத்தில் அவன் இருக்கிறான். அதை இந்த உலகத்தில் அழிகிற வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாது, இனிமேல் பார்க்க முடியும் என்று சொல்றதுனால இறைவன் உருவமற்றவன் என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை இல்லை. சூனியம் அல்ல இறைவன்கிறான், ஒண்ணும் இல்லாததுக்கு பேர் இறைவன் அல்ல, ஒரு சக்தி மட்டும் அல்ல இறைவன்கிறது. இறைவன்னா அவன் இருக்க. இன்னும் சொல்ல போனா இறைவன் அர்ஷ் என்ற ஆசனத்தில் வீற்றிருக்கிறான். குர்ஆன் சொல்லுது, அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அர்ஷ் என்ற ஆசனத்திலே அல்லாஹ் வீற்றிருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதனால இறைவனுக்கு முகம் இருக்குது என்பதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வர வேண்டாம். அடுத்து அந்த ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்தில் உள்ளவங்க லாத்து மனாத்து என்றெல்லாம் அந்த சிலைகளை வணங்கினதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலை இப்பவும் மக்காவில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்கிறாங்க. இப்ப கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் அந்த பிரச்சாரத்தை துவக்கக்கூடிய நேரத்தில் 360க்கு மேற்பட்ட சிலைகளை வணங்கினாங்க. அதுல முக்கியமான சிலைகள் 3. 360 சிலைகள்ல முக்கியமான சிலை 3. ஒன்னு லாத்துங்கிறது, இன்னொன்னு உஸ்ஸாங்கிறது, இன்னொன்னு மனாத்துங்கிறது. லாத்து, உஸ்ஸா, மனாத்து என்று 3 பிரதானமான கடவுள்களை வணங்கி வந்தார்கள் என்று திருமறை குர்ஆன்ல உங்களுக்கு 53வது அத்தியாயத்தில் கூட பார்க்கலாம். அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்துல் உக்ரான்னு சொல்லி குர்ஆன்ல இருக்கிறது. லாத்து உஸ்ஸான்னு வணங்கி கொண்டிருந்தார்கள். அதாவது காக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், உருவாக்குறதுக்கு ஒரு கடவுள் என்று 3 கடவுள் கொள்கையை பிரதானமா வைத்துக் கொண்டு, அது அல்லாம சின்ன சின்ன குட்டி தெய்வங்களாக நிறைய கடவுள்களை அன்றைக்கு வணங்கி வந்தார்கள். இப்ப கிடையாது. நபிகள் நாயகம் வாழ்கிற காலத்திலேயே அந்த நம்பிக்கையிலிருந்து மக்கள் விடுபட்டு ஒரு கடவுள் தான் என்றதுக்கு வந்த பிறகு 14 நூற்றாண்டுகளாக அங்கே லாத்தும் கிடையாது, உஸ்ஸாவும் கிடையாது, மனாத்தும் கிடையாது. நபிகள் நாயகம் வாழுகிற காலத்திலே அந்த மக்கள் எல்லாம் திருந்தி அந்த நம்பிக்கையிலிருந்து விடுபட்டுட்டாங்க. இப்ப கிடையாது. இப்ப இருக்கிறதாக எந்த புத்தகத்தில் எழுதி வச்சாலும் அது தப்பு. நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அது 2 சொன்னாரு, லாத்து மனாத்து, அதோட எக்ஸ்ட்ரா உஸ்ஸாண்டு 1, இந்த 3 இருந்ததாக இருக்கிறது. அடுத்து அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, லூத்து என்று ஒரு இறை தூதர் இருந்தார் நபிகள் நாயகத்துக்கு பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால். அவருடைய காலத்தில் உள்ள மக்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆணோட ஆண் சேர்ந்துகிறது, திருமணம் செய்யறது கிடையாது. அதை திருத்துறதுக்காக அனுப்பப்பட்டவர் தான் லூத்து என்ற இறை தூதர். ஒரு புஸ்தகத்தில் அவர் படிச்சிருக்காரு. அந்த லூத்துங்கிறவர் இந்தியாவுக்கு வந்தவர் தான் ஒரு புஸ்தகத்தில் எழுதிச்சான். அதை வச்சு அவர் கேட்கிறாரு. அவர் இந்து மத மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறாரு. லூத்து நபியுடைய, லூத்துங்கிற இறை தூதருடைய சமுதாயம் அது இந்துக்கள் தான் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. அது என்னன்னு கேட்கிறாரு. அது சும்மா ஒரு அனுமானம், அப்படி குர்ஆன்ல சொல்லப்படவில்லை. லூத்து என்பவர் அனுப்பப்பட்ட ஏரியா இந்துஸ்தான் என்று என்ன செய்யப்படல, குர்ஆன்ல சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் சொல்லவில்லை. ஒரு புஸ்தகத்தில் ஒருத்தர் எழுதுறாருன்னா அவரா எழுதிக்கிறார். அதுக்கு இஸ்லாம் பொறுப்பேற்காது. லூத்துங்கிற அந்த இறை தூதர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார் என்றோ, இந்தியாவில் உள்ளவங்க அந்த மாதிரி ஹோமோசெக்சுவல்ங்கிறதுல ஈடுபட்டு இருந்தாங்க என்றோ சொன்னார்னு சொன்னா அது போதிய ஆராய்ச்சி இல்லாம சொல்லப்பட்டதா இருக்கும், அல்லது காழ்ப்புணர்வுல சொல்லப்பட்டதா இருக்குமே தவிர அது குர்ஆனுடைய ஆதாரத்தின்படி அமைந்தது கிடையாது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அரபு நாட்டுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள் கிடையாது. உலகத்தில் உள்ள என்ன பிறந்த தமிழ்நாடா, இங்கே 100கணக்கான இறை தூதர்கள் வந்திருப்பாங்க. அவங்களை இத்தனை பேர் நம்ம கடவுளாக்கி இருப்போம். அவங்க இறந்து போயிருப்பாங்க, கடவுளாக்கி இருப்போம். அதே மாதிரி உலகம் முழுவதும் இறை தூதர்கள் அவங்கவுங்க பாஷையில, அரபுல தான் எல்லாரும் அனுப்பப்படல. தமிழ் பேசுற மக்களுக்கு தமிழ் தூதர், இந்தி பேசுற மக்கள், இந்தி பின்னாடி உண்டானது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கர்நாடகம் பேசுறவங்களுக்கு கன்னடம் பேசுற கன்னட தூதர், இப்படி இறை தூதர் அனுப்பப்பட்டார்கள். இப்படித்தான் நாங்க நம்பணுமே தவிர இன்ன தூதர் இந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டார்னு சொல்வதற்கு இந்த ரெக்கார்டும் கிடையாது. அதெல்லாம் கற்பனையா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம ஏத்துக்கிற முடியாது. அந்த புத்தகத்தில் உள்ளது. அடுத்து முஸ்லிம் சகோதரர்களுக்கு மீண்டும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். முஸ்லீம் அல்லாத நம் சகோதரர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வாலண்டியர்ஸ் உங்களை கேட்டாங்கன்னா தயவு செய்து எழுந்து இடம் கொடுங்க.
எழுந்து எந்திரிச்சு இடம் கொடுங்க, ஏன்னா வந்துகிட்டே இருக்காங்க. 5 கேள்வியை சுருக்கி கேட்க சொல்றாங்க. என் பெயர் வி.எம். திருநாவுக்கரசு. பத்திரிகை நிருபராக கடந்த 40 ஆண்டுகளாக பணியாற்றுகிறேன் இந்த ஆம்பூர் மாநகரத்திலே. இந்த இஸ்லாம் ஓர் இனிய மார்க்க விழாவுக்கு என்னுடைய நல்லாசிகள். இந்த ஆம்பூரில் நடக்கிறது ரொம்ப நான் தொலைக்காட்சியில் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாவட்டத்திலே நம் நகரத்திலே நடத்த வேண்டும், இந்த நிகழ்ச்சியை நம் மாவட்ட மக்கள் பார்த்து அவருடைய உள்ளத்திலே எழுகின்ற அனைத்து மதத்தினரும் உள்ளத்திலே எழுகின்ற கேள்விகளை அவரிடத்திலே ஐயா இடத்திலே கேட்க வேண்டும். நானும் அவரை சந்தித்து வாழ்த்துகள் தெரிவித்தேன் முதன் முறையாக இந்த மேடையிலே. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நம்ம இந்துக்கள் எல்லாம் மசூதியாண்ட போய் குழந்தைக்கு உடம்பு சரியாகலைன்னா தொழுதுக்கு வரும்போது எனக்கு கூட எங்க பாட்டி எடுத்துன்னு போய் அந்த மசூதியாண்ட நிற்பாங்க. அந்த வாயற்படியில் நின்னா அவர்கள் தன்னுடைய அல்லாஹ்வுடைய பேரருளை அந்த குழந்தைக்கு நோய் நொடியின்றி இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். அதே போல நாகூருக்கு நான் சென்றேன். இந்த நாகூரில் அந்த அதை நடத்துகின்ற அறக்கட்டளையின் தலைவர் அவர்கள், நான் தினத்தந்தி பத்திரிகையின் நிருபரையா என்று சொன்ன உடனே என்னை அழைத்துக் கொண்டு போய் மெயில், அவர் கையிலே மெயில் ஒன்றாக இணைத்திருந்தார். அதை வாழ்த்தி 2 கையிலும் அங்கே பூந்தி கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தி சென்றார். நான் ஞானிகள் வரும்போதெல்லாம் அவர்களை சந்திக்க வருது. இப்படி இருக்கும்போது ஆம்பூர்ல ஒரு பெரிய தொழிலதிபர், தோல் தொழிலதிபர் நேமத்துல்லா அவர் பெயரே, அவர் நகரமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் மெக்கா மதினாவுக்கு போகின்ற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அவர் என்னிடத்தில் சொன்னார். நான் போய் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தேன். அவர்கள் போய் திரும்பி வந்தார். அப்பொழுது அவர் இல்லத்திற்கு சென்று அவரை கட்டித் தழுவி என்னுடைய ஆசைகளை தெரிவித்தேன். அவர் ஒரு சிறிய பாட்டிலில் தண்ணீரும் ஒரு பேரிச்சம்பழத்தையும் என்னிடத்திலே கொடுத்தார். நான் பெற்றுக்கொண்டேன். அதே போல 30 ஆண்டுகளுக்கு முன் சென்னை மாநகரத்துக்கு போப்பாண்டவர் வருகை தந்தார். எப்படி வந்தார் அவர்? பிஜி பன்னீர்தாஸ் சகோதரர்கள் முதன்முறையாக இந்தியாவுக்கு, அது தமிழகத்திற்கு, சென்னை மாநகரத்துக்கு அவரை அழைத்துக் கொண்டு வந்து மெரினா கடற்கரையிலே முதலாக 200 தொலைக்காட்சி பெட்டிகளை அங்கே வைத்து அந்த போப்பாண்டவர் எல்லோருக்கும் ஆசி வழங்க வேண்டும், இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் எல்லா இனத்தையும்